Father Lawrence to honor our chief guest, Mr. Raudran, the Assistant Commissioner of Police, with a bouquet. Thank you, Father. Mr. Raudran, your presence has made us all happy today. பிரியமானவர்களே, கடவுள் கிருபை நிறைந்தவராக மிஸ்டர் ரவுத்ரன் இருப்பதால் தான் அவரது ரூபத்தில் கர்த்தர் இத்தனை அன்பு குழந்தைகளை மீட்டு வந்து நம்மிடம் ஒப்படைத்திருக்கிறார். I now request Mr. Raudran to say a few words and encourage our children. மற்றவங்களுக்கு உதவுற ஒவ்வொரு நாளுமே மகிழ்ச்சியான நாள் தான். என் மகிழ்ச்சியின் வெளிப்பாடா ஒரே ஒரு வினாடிக்குள்ள உங்க எல்லாருக்கும் நான் முத்தம் கொடுக்க போறேன். எப்படி முடியும்னு பாக்குறீங்களா? இப்படி. ஓ, அது ஒண்ணுமே புரியாது. சாரு நம்ம எல்லாரையும் பூக்கு சமம்னு சொல்றாருடா. கரெக்ட். கடவுளோட ரூபத்துல நான் வந்து குழந்தைங்களை காப்பாத்தினதா சொன்னாங்க. உண்மையான விஷயம் என்னன்னா, குழந்தைங்க ரூபத்துல உள்ள 100 தெய்வங்களை தான் நான் வந்து காப்பாத்திருக்கேன். ஏய் மெர்சி, உன் பேரு தானே மெர்சி? அப்புறம் பின்னாடி திரும்பி பாக்குற, கையில என்ன மருதாணிய போட்டிருக்க? பின்ன கை தட்டுறதுக்கு என்ன கேடு? அப்படி அப்படிப்பட்ட தெய்வங்களை தான் நம்ம துன்புறுத்துறோம்னு தெரியாமையே நிறைய பேர் உங்களை குழந்தை தொழிலாளி ஆக்கி நாளை இந்தியாவை மட்டும் இல்ல இந்த உலகத்தையே நரகமாக்கிட்டு இருக்காங்க. கர்த்தரோட சபையில வேணா பாவத்துக்கு மன்னிப்பு இருக்கலாம். நான் சாதாரணமான மனுஷன். என்னுடைய சபையில எப்பவுமே பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது, தண்டனை மட்டும்தான். Thank you, Father. Your confession, my child. புதுசா என் மனசுல ஒரு சலனம். மேடையில் இருக்கிற சீஃப் கெஸ்ட்டை பத்தி இல்லாத கற்பனைகள் ஏதேதோ வருது. அது ஏன் ஃபாதர்? I think you are in love with him. இல்லை ஃபாதர், நம்ம எத்தனையோ பேரை சந்திக்கிறோம். குறிப்பா ஒருத்தர்கிட்ட மட்டும் ஏன் மனசு அலமோதுது? இது வரைக்கும் எனக்கு லவ்னா அது ஜீசஸ் ஒருத்தரோட மட்டும்தான். ஜீசஸ் கடத்து நான் உங்களை தான் நம்பியிருக்கேன். ப்ளீஸ் எனக்கு அழைக்கணும் கொடுங்க ஃபாதர். I'll be very grateful to you. நீ முதல்ல அவருக்கு தான் நன்றி சொல்லணும், my child. ரொம்ப நன்றிங்க ஐயா. My child, நீ ஒரு ஆபத்துல இருந்தப்போ கர்த்தர் மாதிரி ஒருத்தர் உன்னை காப்பாத்தி இங்க கொண்டு வந்து சேர்த்தார். நீ இருந்த நிலைமையில இருக்கிற நிறைய குழந்தைகளுக்கு இங்கே ஒருத்தர் சேவியரா வந்திருக்காரு. அவர் மேல உனக்கு ஈர்ப்பு வந்ததுக்கு அது கூட காரணமா இருக்கலாம். நாகராஜ் எக்ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெடின் மேனேஜிங் டைரக்டர் திரு நாகராஜ் அவர்கள் இங்கு மர்மமான முறையில் இறந்து கிடப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவரை சுற்றி ஏராளமான உணவுப் பொருட்கள் இருந்தும் அவருடைய பட்டினி சாவு பலவிதமான சந்தேகங்களை உண்டாக்கியுள்ளது. நீங்க தான் நாகராஜை க்ளோஸ் பண்ணதா டிவில சொன்னாங்களே. நான் க்ளோஸ் பண்ணதா சொன்னாங்களா? மர்மமான முறையில இறந்திருக்காருன்னு சொன்னாங்க. மர்மம்னாலே அது நீங்க தானே? பாம்பு வைக்கிறதுக்கு பதிலா வெறும் பயத்தை மட்டும் தான் நான் அவனுக்கு வச்சுட்டு வந்தேன். அப்ப அந்த பாம் அது ஒரு டம்மி பீஸ், உன்ன மாதிரி. இருக்கட்டும். உங்க லிஸ்ட்ல அடுத்தது யாரு? நீதான். ஐயோ, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலப்பா. www.matrimony.com. அவ்வளவு தூரம் எதுக்கு போனோம்? உங்க பின்னாடியே வர. அது சரி, எங்க கம்பெனி ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டா வரணும்னு கேட்டிருந்தேன்ல. என்னைக்கு அது? கமிங் 21st. அன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. If there is any chance, I'll give you a ring. If there is any chance, I'll give you a ring. I will also give you a ring. மோதிரம் மாத்திக்கலாமே. நீங்க தானே சொன்னீங்க I'll give you a ring னு. ரௌத்ரனோட பழகுன்னு பாரதியாரே சொல்லியிருக்காரு. அது ரௌத்ரம் பழகு.
இப்போ சிரிக்கிறீங்களே? நான் இப்படிதான் கோவப்படுவேன். இந்த கோவம் எல்லாம் சும்மா உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தானே உங்க ரகசியத்தெல்லாம் என்கிட்ட சொல்றீங்க. ஆமாமா இருக்கு. என்னது இது? காதல் தானே? அதை மட்டும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு மத்ததெல்லாம் தைரியமா என்கிட்ட சொல்றீங்க. என் ரகசியம் தெரிஞ்ச ஒரே சாட்சி நீதான். உன்னையும் சேர்த்து க்ளோஸ் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிட போகுது? அப்புறம் ஏன் இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? ஸ்விம்மிங் தெரியுமா? ஸ்பெல்லிங் மட்டும் தெரியும். அது போதும். எதுக்கு? நீச்சல் தெரியாததால் இளம் பெண் ஆற்றில் விழுந்து பலி. ஐயோ, நாளைக்கு பேப்பர்ல வரும். ஜீசஸ். கங்க்ராட்ஸ். எதுக்கு சார்? நேத்து நைட்டு ஒரு 10-15 ரவுடிங்களை போட்டு தள்ளிட்டீங்க போல இருக்க. கோஷ்டி முதல்னு பேப்பர்ல போட்டிருக்கானே சார். அது சரி. நீ தான் கொண்டாங்கிறத நானே பத்திரிக்கை நடத்தினாலும் போட முடியாது. சரி, அதை விடு. வீடு எப்படி இருக்கு? வீடா? பங்களா சார். பணவீக்கம் இருக்கிற இந்த நேரத்துல கூட 2.5 சீப்போ பிடிச்சிருக்கா? எனக்கு எதுக்கு சார் பிடிக்கணும்? நீ ஓகேன்னு சொல்லுமா, உன் பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். பெரிய இடத்து உத்தரவு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா, ஸ்மூத்தா போயிடலாம். லஞ்சமா சார்? ஏன் கேவலமா இருக்க? அருவருப்பா இருக்கு. இருக்கும்யா, நீ ஒரு அனாதை, உனக்கு அப்படிதான் இருக்கும். யோ, ஒரு போலீஸ்காரன் தான் பிள்ளைங்களை நல்ல பொசிஷன்ல வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறது தப்பாயா? இன்னும் பர்னிச்சர்ஸ் தான் கொண்டு வந்து போடணும். ஒரு இன்ஜினியர் சீட்டு 40 லட்சம் ரூபாய், ஒரு டாக்டர் சீட் 50 லட்சம் ரூபாய். இதுல என் பொண்ணு வேற பைலட் ஆகணும்னு ஆசைப்படுறா. ஏன்? சந்திரனுக்கு போகணும்னு கூட தான் ஆசைப்படலாம். அதுக்காக 50 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்க முடியுமா சார்? இந்த யூனிஃபார்ம் கொஞ்சம் மரியாதை கொடுங்க சார். யூனிஃபார்ம்ங்கிறது வெறும் துணி, காக்கிங்கிறது ஒரு கலர். கலர் இல்ல சார், அது ஒரு கம்பீரம். அந்த கர்வத்தோட தான் சார் இந்த வேலையை செய்யணும். இது வேலையே இல்ல சார், வேள்வி சார். தவம், தவம் மாதிரி செய்யணும் சார். உங்களால அப்படி செய்ய முடியலையா? உங்களால அப்படி செய்ய முடியலையா? உங்களால அப்படி செய்ய முடியலையா? விட்டுட்டு போய் எங்க அப்பா மாதிரி. என்ன சொன்ன? அப்பாவா? அனாதன்னு டிபார்ட்மெண்ட்டே ஏமாத்திருக்க. Within a week's time, I want a clear report. Go ahead. Sir, அந்த வருஷத்துல நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஆளே இல்ல சார். ஆமா சார். ஆர் சுப்பிரமணியங்கிற பேரு ரவுத்ரன்ங்கிற பேரா மாற்றப்பட்டிருக்கு. எங்க அப்பா தான் எனக்கு ரோல் மாடல், ரியல் ஹீரோ. நீங்க கொடுக்கிற வாக்குமூலம் தான் குற்றவாளியை தண்டிக்கிறதுக்கு சரியான சாட்சியா இருக்கும். சொல்லுங்க, உங்களை கொலை செய்ய முயற்சி பண்ணது யாரு? தைரியமா சொல்லுங்க. பத்ரி. பத்ரி? தெரியாதே. எங்கடா பத்ரி? நெசமா தெரியாதா? சொல்றா. வேற சொல்லு. Clap your hands and clap your hands. Listen to the music and clap you. வாங்க எஸ்ஐ. அப்பா, உயிரோட வேல்யூவை டாக்டரும் நர்ஸும் புரிஞ்சுக்கிட்டாங்க. நீ எப்படி? ஓ மிரட்டலுக்கு என் உயிர் பயப்படாது. இப்படி சாஃப்டா சொன்னா உன் போலீஸ் மண்டையில ஏறாது. ஏன் எஸ்ஐ ரிஸ்க் எடுக்கிற? கத்தி தானே. என்னங்க இது? 1 2 3ன்னு 5 எண்ணுவேன். அதுக்குள்ள நீ சம்மதிக்கணும். நீ சம்மதிச்சிருவ. சொல்றாங்கல்ல. Clap your hands. Jump up high and jump up high. Listen to the music. ஐயோ! 1 2 3 5 வரைக்கும்ன்றதுக்கு நான் ஓல்டு வில்லன் நினைச்சியா? ஒண்ணுக்கு அடுத்து என்ன நம்புமா? நீ சொல்லு, நான் சொல்றேன். நீ சொல்றியா? என்ன என்ன? என் குழந்தைய ஒண்ணும் பண்ணடாரா? நீ சொல்றத நான் கேட்கறடா.
நம்ம டிபார்ட்மெண்ட்லயே நீங்க ஒருத்தர் தான் குடும்பத்தை விட இந்த போலீஸ் உத்தியோகம் தான் பெருசுன்னு மதிக்கிறவர். உங்களுக்கா இப்படி ஒரு சோதனை வரணும்? என் தங்கச்சி பிரிஞ்ச அன்னைக்கு அவர் அழுததை விட அதிகமான அழுகைய அவர் வேலையை விட்டுட்டு வந்த அன்னைக்கு தான் பார்த்தேன். கண்காணாத இடத்துக்கு நாங்க குடிபெயர்ந்தோம். என்ன ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வச்சாரு. ஒரு தேயிலை தோட்டத்துல சூப்பர்வைசர் கம் செக்யூரிட்டியா வேலைக்கு சேர்ந்தாரு. அவருக்கு விருப்பமான அந்த காக்கி சட்டையோட ஏதேதோ பொய் சொல்லி அவருக்கு தெரியாம ஐபிஎஸ் முடிச்சுட்டு என் குடும்பத்தை பார்க்க போனேன். அம்மா, நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எல்லாம் எப்படிமா இருக்கீங்க? அந்த அதிர்ச்சியை அவரால் தாங்கிக்க முடியல. வெரி குட். ஏன்பா இப்படி செஞ்ச? நீங்க விரும்பாட்டியும் எனக்கு இதான்ப்பா சரின்னு பட்டது. எப்ப என் மனசுப்படி நீ நடக்கலையோ, நீ என் புள்ளையா இல்லடா. இதே முடிவுதான்ப்பா நானும் எடுத்திருக்கேன். நான் ஒரு அனாதை அப்படின்னு என்னுடைய பயோடாட்டாவே மாத்தி தான் இந்த வேலையிலே சேர்ந்திருக்கேன். அப்பா, நீங்க உங்க கடமையை சரியா செய்ய முடியாம போனதுக்கு காரணம் உங்க ஹையர் அபிஷியல்ஸ், அராஜகமான ரவுடிகள், அரசியல்வாதிகள் இவங்க மட்டுமே இல்லப்பா. அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் ஒரு ஃபேமிலி. அதனால்தான் எனக்கு குடும்பம்னே ஒண்ணு வேண்டான்னு முடிவு பண்ணேன். என்ன மன்னிச்சிருங்க. அப்பா நிறுத்தின இடத்துல இருந்து நான் தொடர போறேன். I am proud of you, my son. இவ்வளவு வேதனையை நான் சுமக்கிறதுக்கு காரணம் இந்த போலீஸ் உத்தியோகத்தை மிகச்சரியா செய்யணுங்கிற உத்வேகத்துல மட்டும்தான். அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.